வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோனியோட ஒரு TWS இயர்ஃபோன். சோனி WF-C700N இந்த இயர்ஃபோனை பற்றி நம்ம பார்க்கலாம். சோனியோட ஆடியோ ப்ரொஃபைல் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஜனரஞ்சகமான எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு டியூனிங் பண்ணியிருப்பாங்க அவங்களோட இயர்ஃபோனில். ஸோ இந்த TWS இயர்ஃபோன் எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். TWS இயர்ஃபோன்ஸ் ₹1000 கீழே கிடைக்குது. அப்புறம் பல பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வராங்க. பட் எனக்கு நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைலாக இருக்கீங்க, எனக்கு ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆடியோ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பட்ஜெட்டை எப்படியும் ஒரு 8000 10,000 கிட்ட கொண்டு போகணும். அதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்போவோட என்கோ X2 இருக்குது. அப்புறம் OnePlus Buds 2 Pro. பர்சனலாக நான் Buds 2 Pro தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த காலத்தில் இப்போ இந்த சோனியோட C700N வருது. என்னங்கிறது நாய்ஸ் கேன்சலேஷனை குறிக்குது சோனியோட ப்ராடக்ட்ஸில். ஸோ இது நாய்ஸ் கேன்சலேஷனோடி கொண்டு வராங்க. இதை பற்றி பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் கைடு இருக்குது. அப்புறம் சார்ஜ் பண்ணக்கூடிய கேபிள் தராங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது. எப்போவுமே எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி உங்கள் காதுக்கு உகந்த இயர் டிப் சைஸை போடுங்க. அப்போ தான் பெஸ்ட் ஆடியோ, அந்த ப்ராடக்டோட பெஸ்ட் ஆடியோ கிடைக்கும். சரியா? இப்போது இதான் இந்த TWS இயர்ஃபோன். இது நீங்கள் சிலிண்டர் டிசைன் சொல்லலாம், இல்லாட்டி பில் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பிளாஸ்டிக், நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி தந்திருக்காங்க. இந்த மேக்னெட் பாருங்களேன், சவுண்டே நச்சுன்னு இருக்குது. எனக்கு பிடித்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கிளாசி ஃபினிஷ் இல்லை, மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. கிளாசி ஃபினிஷில் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது மேட் ஃபினிஷில் வருது. ஸோ அது எனக்கு பிடித்திருக்கு. ஒரு மாதிரி லைட்டாக லைன் போட்டு டெக்ஸ்சர் மாதிரியான டிசைனும் தந்திருக்காங்க. பின்பக்கம் USB Type-C போட்டிருக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு பேரிங் பட்டன் தந்திருக்காங்க. ஒரு சிங்கிள் LED இண்டிகேட்டர் இங்கே இருக்குது. பட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் TWS இயர்ஃபோன் சோனி வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய குண்டுமணி சைஸில் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ சிறுசாகி லைட் வெயிட்டாக நல்ல ஒரு இயர்பட்ஸ் டிசைன் தந்திருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரு 4.2 கிராம் கிட்ட தான் வருது. ஸ்மாலாகவும் இருக்குது. ஃபிட்டிங் செம கச்சிதமாக இருக்குது. நீங்கள் ஜிம்மில் யூஸ் பண்ணுறீங்க, ரன்னிங் போகிறீங்க, வாக்கிங் போகும்போதெல்லாம் நல்ல ஃபிட்டிங் உங்களுக்கு கிடைக்குது. திரும்பவும் சரி, உங்களுக்கு உகந்த இயர் டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபிட்டும் நல்லா கிடைக்கும். எவ்வளோ ஷேக் பண்ணாலும் எனக்கு கீழே வரல. ஸோ நல்ல ஒரு ஃபிட்டிங் தந்திருக்காங்க. எனக்கு டிஃபால்ட்டாக வரக்கூடிய அந்த இயர் டிப்ஸ் சைஸ் ஒரு சைஸ் குறைவாக இருக்குது. இந்த பெரிய சைஸ் ஒன்று இருக்குது. அது எனக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிசிக்கல் பட்டன் தந்திருக்காங்க. இப்போ பொதுவாக வரக்கூடிய இந்த TWS இயர்ஃபோனில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டச் பட்டன் தந்துருவாங்க. பட் இதில் முன்னாடி மாதிரி ஒரு ஃபிசிக்கல் பட்டன் தந்திருக்காங்க. பட்டன் சவுண்டு கேட்குதா? ஸோ ஒரு ஃபிசிக்கல் பட்டன் உங்களுக்கு இதில் கிடைக்குது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போது இதை பேர் பண்ணதுக்கு ஒரு ஆப் தந்திருக்காங்க. சோனியோட ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடித்தமான ஒரு ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல்ஸை அதில் கஸ்டமைஸ் பண்ணலாம். பட் லிமிட்டட் அளவுக்கு தான் கஸ்டமைசேஷன் தந்திருக்காங்க. சிங்கிள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பாஸ் பண்ணலாம், இன்கமிங் கால் அக்செப்ட் இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணலாம். டபுள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் ட்ராக், நெக்ஸ்ட் ட்ராக் போகலாம். அப்புறம் லெஃப்ட் சைடில் நீங்கள் டேப் பண்ணி ஆம்பியன்ட் மோட் இல்லாட்டி நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணலாம். பட் வால்யூம் கண்ட்ரோல் இல்லை. அது ஆப்பில் யூஸ் பண்ணலாம். பட் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் ஆட் பண்ணிங்கன்னா இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஆம்பியன்ட் கண்ட்ரோலுக்கான டாகிள் மாறிடும். ஸோ ஒரு இதுதான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் சொன்னேன் ஒரு லிமிட்டடான ஒரு கஸ்டமைசேஷன் தந்திருக்காங்கன்னு. பட் வால்யூம் நீங்கள் ஃபோனில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் நான் இதில் நான் வச்சுருக்கேன். அப்புறம் ஆம்பியன்ட் மோடும் இதில் இருக்குது. ஸோ சில பேருக்கு இந்த ஆம்பியன்ட் மோடு பிடிக்கும். வாக்கிங் போகும்போது வெளியே உள்ள சவுண்டும் கேட்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆம்பியன்ட் மோட் எனேபிள் பண்ணலாம். நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் எந்த TWS இயர்ஃபோன் எடுத்தால் கூட நீங்கள் ஓவர் த இயர் ஹெட்ஃபோனுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் தந்திருக்காங்க. பரவாயில்லாம இருக்குது. நான் பிளெயின்லலாம் போகும்போது யூஸ் பண்ணி பார்க்கும்போது வெளியே உள்ள அந்த ஹம்மிங் சவுண்டு அதெல்லாம் கொஞ்சம் குறைக்குது. இந்த ஓவர் தி இயர் ஹெட்ஃபோனில் உள்ள அந்த அளவுக்கான எஃபெக்டிவ் இதில் எதிர்பார்க்காதீங்க. ஒரு லிமிட்டடான ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன், இந்த ஹம்மிங் சவுண்டெல்லாம், ஹீசிங் சவுண்டெல்லாம் குறைக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆகலை. ஸோ இன் இயர் டிடெக்ஷன் தரல. ஸோ ஒரு 9,000 rupees கிட்ட இது லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இன் இயர் டிடெக்ஷன் இல்லாதது எனக்கு ஒரு லெட் டவுனாக இருக்குது. ஸோ அது அவங்க தந்திருக்கணும். அது ரொம்ப ஒரு கன்வீனியண்டான ஒரு ஃபீச்சர் என்னை பொறுத்த வரைக்கும். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுவேன். யாராவது பாட்டு கேட்கும்போது யாராவது கேட்டாங்கன்னா காலையில் எடுத்தால் ப்ளே பாஸ் ஆயிரும். அப்புறம் திரும்பி வைக்கும்போது கண்டினியூ ஆகும். ஸோ அது எனக்கு பிடித்தமான ஒரு ஃபீச்சர் TWS இயர்ஃபோனில். பட் அது இவங்க தரல. ஸோ இந்த ஆப்பில் எனக்கு பிடித்தமான ஒரு ஃபீச்சர்னு சொன்னேன் இல்லையா,
இதில் வந்து நீங்கள் வந்து ஈக்குவலைசர் ப்ரீசெட்ஸ் வந்து நிறைய தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடித்தமான ப்ரீசெட்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஒரு 3 கஸ்டம் ப்ரீசெட்ஸும் தந்திருக்காங்க. மேனுவல், ஸ்பீச்சஸ், பேஸ் பூஸ்ட், ட்ரிபிள் பூஸ்ட், வோக்கல், ரிலாக்ஸ்ட், மெலோ, எக்ஸைட்டட், பிரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது. பட் எனக்கு பிடித்தமான விஷயம் இதில் ஆட் பண்ணியிருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஃபைண்ட் யுவர் ஈக்குவலைசர்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் காதுக்கு உகந்த உங்களுக்கு செட்டிங்கை நீங்களே சூஸ் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி பல வகையான சவுண்டு கேட்குது. அதில் உங்களுக்கு பிடித்தமான சூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் ஈக்குவலைசர், உங்களுக்கு பிடித்தமான ஈக்குவலைசர் செட்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டிஃபால்ட்டாக உள்ள ப்ரீசெட் நல்லா இருக்குது. இருந்தாலும் நான் வந்து கஸ்டம் ப்ரீசெட் வந்து செட் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு ரசிக்கும்படியான ஒரு ப்ரீசெட்டாக இருக்குது. அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அப்புறம் ஒரு அப்டேட் மூலமாக மல்டி பாயிண்ட் சப்போர்ட் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மல்டி பாயிண்ட் சப்போர்ட் வந்து இதில் இருக்குது. அப்டேட் வந்தது. அதுக்கப்புறம் வந்து மல்டி பாயிண்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ 2 டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஒரு டிவைஸில் நீங்கள் பாட்டு கேட்டிருக்கீங்க, இன்னொரு டிவைஸில் இன்கமிங் கால் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5mm டிரைவர் யூஸ் பண்ணுறாங்க. கோடெக் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிசி, ஏஎஸ்சி அது 2 தான் தந்திருக்காங்க. ஆப்டெக்ஸ், எல்டெக்ஸ் சப்போர்ட் வந்து இதில் கிடையாது. அப்புறம் முக்கியமான ஆடியோ குவாலிட்டி. சோனி எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஆடியோ டியூனிங்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுலேயும் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு டியூனிங். பேஸ் நல்ல ஒரு பஞ்சியான நல்ல ஒரு பேஸ் இருக்குது. ட்ரிபிள்ஸ், மிட்ஸ் எல்லாமே வந்து க்ளீனாக செப்பரேஷனில் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. வோக்கல்ஸ் கிளாரிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் ரொம்பவே ஒரு ரசிக்கும்படியான ஒரு ஆடியோ. நீங்கள் எந்த ஜானராக இருந்தால் கூட நீங்கள் ரசிக்கலாம். அதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆடியோ டியூனிங் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஈக்குவலைசரில் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டியூன் பண்ணிக்கலாம். பட் வந்து ஒரு நல்ல ஒரு ஆடியோ டியூனிங் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக தந்திருக்காங்க. ரசிக்கும்படியாக சூப்பராக இருக்குது. கால் குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது. அப்புறம் பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் இன்னொரு சருக்கு இந்த இயர்ஃபோனில் இருக்குது. மொத்தமாக கேஸில் வந்து ஒரு 15 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் தான் கிடைக்குது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஹவர்ஸ் 40 ஹவர்ஸ்லாம் டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோனில் வருது. பட் இதில் வந்து சின்ன சைஸ் பேட்டரி வந்து இதில் தந்திருக்காங்க. ஸோ வந்து ஒரு 15 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் இதில் கிடைக்குது. ஸோ இந்த பட்ஸில் வந்து 7.5 ஹவர்ஸுக்கான பேட்டரி லைஃப் கிடைக்குது. ப்ளஸ் 1 டைம் பேக்கப் வந்து இதில் கிடைக்கும். ஸோ மொத்தமாக 15 ஹவர்ஸுக்கான பேட்டரி லைஃப் வந்து தந்திருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அப்புறம் இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. OnePlus Buds 2 Proவில் மற்றும் Enco X2ல் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து கிடையாது. ஸோ இதான் வந்து சோனியோட C700N. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி ஒரு 9000 ருபீஸுக்கு நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க. Enco X2 வாங்கலாமா, OnePlus Buds 2 Pro வாங்கலாமா, இல்லாட்டி இது வாங்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, ஸோ எனக்கு வந்து பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக வேண்டாம். பட் எனக்கு மிட்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ் வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறவங்களுக்கு Enco X2 வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதுலேயும் பேஸ் இருக்குது. பட் வந்து ரொம்பவே ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவலாக பண்ணியிருப்பாங்க. OnePlus Buds 2 Proவில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மற்ற 2 கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பேஸும் இருக்குது, மிட்ஸும் இருக்குது. அப்புறம் வந்து ட்ரிபிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே க்ளீனாக பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. பட் சொன்ன சில விஷயங்கள் கிடையாது. ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. பேட்டரி பேக்கப் வந்து குறைவாக இருக்குது. பட் அட் ஸ்டேஜ் வந்து ஒரு 7.5 ஹவர்ஸ் கிடைக்கி. பட் இருந்தாலும் வந்து பேக்கப் வந்து மொத்தம் 15 ஹவர்ஸ் தான் இருக்குது. கோடாக் சப்போர்ட் வந்து ஏஎஸ்சி மற்றும் எஸ்பிசி சப்போர்ட் தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த சோனி 700N பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இதோட விலை சொல்ல மறந்துட்டேன் இல்லையா? 8990க்கு ரீட்டைல் பண்ணுறாங்க. மேபி ஆஃபர்லாம் இருக்கலாம். ஸோ பைலிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், வாங்கணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ இந்த இயர்ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் அடுத்த விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.